சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அவுட் சோர்சஸ் கொடுத்து தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. அதாவது ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை கூட்டு வந்து வேலையை கொடுத்து தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதாவது நமக்கு பொதுவாக நமக்கு ஒரு பார்வை இருக்குது. அமெரிக்கானா ஐடி எம்ப்ளாயிஸ் தான் அதிகம் அப்படின்னு. அப்படி கிடையாது. அமெரிக்காவில் எல்லா தரப்பு எம்ப்ளாயிஸும் இருக்கிறாங்க. மொத்தமாக அமெரிக்கா பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 34-35 கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த 35 கோடி பேரில் 50 லட்சம் பேர் இந்தியன்ஸ். அதில் 20 லட்சம் பேர் வந்து பர்டிகுலராக குஜராத்திஸ். இங்கே வேலை பார்க்குறதுக்கு அந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸை கட்டிட்டு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். அந்த சம்பளத்தை வச்சு தான் நீங்கள் அங்கே போனவொடனே கார் வாங்கியிருப்பீங்க, அங்கே போனே வீடு வாங்கியிருப்பீங்க, அதுக்கு லோன் கட்டுவீங்க. ஃபோனுக்கும் நம்ம டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் டாக்ஸ் கட்டணும். ரெமிட்டேஷன், பணம் அனுப்புவதற்கான வரி அப்படின்னு ஒரு வரியை கொண்டு வந்துருக்கிறாரு. அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காரு. ஒன் பியூட்டிஃபுல் பிக் பில்லுன்னு ஒரு பேரும் வச்சிருக்காரு. இது ஒரு பேரே ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஆல்ரெடி அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஆள் எடுக்காதீங்க, அவுட் சோர்ஸ் வெளியே இந்தியா அமெரிக்கன்ஸுக்கு வேலையை கொடு. வெளியிருந்து ஆள் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் ஏற்கனவே போட்டுருக்காரு. இப்போ இந்த அமெரிக்க மாப்பிள்ளைன்ற கான்செப்டே வராதில்லை சார். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க ஸ்ரீ. சார், இப்போ ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு திட்டங்களும் பார்க்கும்போது கொஞ்சம் பகிர்ந்தா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போது புதுசாக வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்குமே 5% வரி அப்படின்னு இருக்காரு. அதாவது அவங்க நாட்டில் சம்பாரித்து அனுப்பக்கூடிய பணத்துக்கு. ஏற்கனவே வல்லரசான ஒரு நாடு, ஆனால் எல்லா வகையிலுமே அமெரிக்காவை தாண்டி அவருடைய பணங்கள் வெளியே போயிடக்கூடாது, வளங்கள் வெளியே போயிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காரு. வல்லரசை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு ட்ரம்ப் எதுவும் முயற்சி பண்ணுறாரா? வல்லரசை தாண்டி என்ன வின்னரஸ் தான். வின்னரஸா அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. இல்லை இந்த டீட்டெயிலில் பொறுத்து ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் ஆக்ட் ஆகலை, ஒன்றும் சட்டம் ஆகலை. ஓகே, இது பில்லாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதிரி இங்கே வந்து 2 சபை இருக்குது. மேல் சபை, கீழ் சபை, மேல் சபை. அதாவது ஹவுஸ் அண்டு செனட்டர் சபை ரெண்டுக்கும் அமைச்சு அதை பாஸ் ஆகி அதை வந்து பிரசிடென்ட்ட கொடுத்து அதை ஃபைனல் ஆனதான் அது வந்து சட்டமாக அமல்படுத்தப்படும். இப்போ ஒரு பில்லை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்கிறார். அது என்னென்னா, நான் சிட்டிசன், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டிசன் அல்லாதவர்கள் அமெரிக்காவை தாண்டி பணம் அனுப்பித்தால் அந்த பணத்திற்கு 5% ரெமிட்டேஷன் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று போட போகிறேன் அப்படின்னு ஒரு பில் கொண்டு வந்திருக்காரு. இது மொத்தம் 40-45 பக்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு பவுண்டடாக ஒரு கொண்டு வந்திருக்காரு. ஒரு சில விஷயங்கள், டாக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு சில டாக்ஸ் ரிடக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்லாப் வச்சுருப்பாங்க. நம்ம நாட்டில் 5 லட்சம் வரைக்கும் கட்டின டாக்ஸ் இல்லை, அது மாதிரி ஒரு $38,000 to $40,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க அந்த மாதிரியான சில இதை வச்சு அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுத்துருக்காரு. இதில் அதெல்லாம் பெரிய பியூட்டி. இப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு சில சலுகைகள் கொடுத்துருக்காரு, டாக்ஸில் சில ரிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அமெரிக்கர்கள் இல்லாத அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு பணம் அமைச்சா, இந்தியா மட்டும் கிடையாது, எந்த நாட்டுக்கு. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது இந்தியன் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்தியன் கிடையாது. அமெரிக்காவில் வந்து எல்லா நாட்டையும் சேர்ந்தவங்க இருக்காங்க. அமெரிக்காவே இப்போ எப்படி நம்ம சென்னையில் பல்வேறு ஊரை சேர்ந்தவங்க இங்கே வாழ்கிறாங்க. திருச்சியிலேருந்து வருவாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க, மதுரையிலேருந்து வருவாங்க, செங்கல். அந்த மாதிரி தான் அமெரிக்காங்கிறது பல நாட்டு தலைவர்கள், பல நாட்டு மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய இடம். இந்த ட்ரம்ப்பே வந்து ஜெர்மன் ஆரிஜின் தான். அவர் ஜெர்மன், அவங்க முன்னாடி 3-4 தாத்தாவுக்கு முன்னாடி வந்து அவங்க ஜெர்மனிலேருந்து வந்தவங்க தான். இப்படி ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்து அங்கே மொத்தமாக வாழக்கூடியவர்கள்லாம் வாழக்கூடிய நாடு தான் அமெரிக்கா. இந்த அமெரிக்காவில் கிடையாது தெரியும், 50 ஸ்டேட் இருக்குது. பெரும்பாலும் அவுட் சோர்சஸ் கொடுத்து தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. அதாவது ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை கூட்டு வந்து வேலையை கொடுத்து தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதாவது நமக்கு பொதுவாக நமக்கு ஒரு பார்வை இருக்குது. அமெரிக்கானா ஐடி எம்ப்ளாயிஸ் தான் அதிகம் அப்படின்னு. அப்படி கிடையாது. அமெரிக்காவில் எல்லா தரப்பு எம்ப்ளாயிஸும் இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் வேலை பார்க்குறாங்க, செஃப்பாக இருக்கிறாங்க, வெயிட்டர்ஸாக இருக்கிறாங்க, ட்ரக் ஓட்டக்கூடிய டிரைவர்ஸாக இருக்கிறாங்க, மெக்கானிக்ஸாக இருக்கிறாங்க. நிறையா பேர் நிறையா நாடுகள்லேருந்து நிறையா வேலைகளுக்கு போய் அங்கே இருக்கிறாங்க. அப்படி போகிறவங்களுக்கு விசா கேட்டகரிஸ்னு ஒன்று இருக்குது. அது H1, H1B, B1, கிரீன் கார்டு, சிட்டிசன். ஓகே, இந்த சிட்டிசன் இந்த மாதிரியான கேட்டகரி விசாஸ் இருக்குது. இந்த H1 விசானா நீங்கள் ஒரு அமெரிக்காவில் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அவங்க கம்பெனிக்கு ஒரு 50 பேர் தேவைப்படுது அப்படின்னா அந்த நாட்டில் பெர்மிஷன் வாங்கி எந்த நாட்டிலேருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவர்களுக்கு H1ங்கிற கேட்டகரியில் விசா கொடுக்கப்படும். அது அந்த 3 வருஷம் 2 வருஷம் நீங்கள் அந்த கம்பெனியோடைய சீருட்டியில் உங்களுக்கு விசா கொடுக்கும். அந்த 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ரெனியூவல் பண்ணணும், நாட்டை விட்டு வெளியே போயிடணும். இது அந்த ஒர்க்கிங் பெர்மிட் மாதிரி அந்த விசா கிடைக்கும். அதுதான் H1. பெரும்பாலான இந்தியன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாமே இந்த H1 கேட்டகரி விசாவில் தான் இருப்பாங்க.
இன்னொரு விசா இருக்குது, B1 இருக்குது, பிஸ்னஸ் கேட்டகரி விசா. இங்கே இந்தியாவில் ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, ஒரு பெரிய ப்ராடக்ட் மசாலா கம்பெனி வச்சுருக்கீங்க, அதை கொண்டு போய் அமெரிக்காவில் வந்து மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களுடைய பேக்ரவுண்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் விசா கொடுப்பான். அந்த பிஸ்னஸ் விசா எப்படின்னா 9 இயர்ஸ் கொடுப்பாங்க, 9 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. எவ்ரி 6 மந்த்ஸுக்கு நான் அந்த நாட்டை விட்டு எக்ஸிட் ஆகணும். 6 மாதம் வரைக்கும் அந்த விசா அவங்க நாட்டில் இருந்துக்கலாம், 6 மாதத்துக்கு பிறகு வெளியே வந்துடணும். அப்போ அது மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் கொண்டு போகிறீங்க, அதை கொண்டு போய் அங்கே சேல் பண்ணுறதுக்காக இந்த விசா கேட்டகரி இருக்குது, அது B1. ஓகே. இது H1ங்கிறது வந்து வேலைக்காக போகக்கூடியவர்கள், சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு மட்டும் கிடையாது. ஹோட்டல்ஸில் அவர் வந்து இப்போ இந்தியன் இப்போ நிறைய இப்போ நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சரவணபவன் இருக்குது, நம்ம இந்தியன் தமிழ்நாடு சேர்ந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அங்கே வந்து தோசை மாஸ்டர் தேவை. தோசை மாஸ்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா இருக்குது, யாருக்கு தோசை போட தெரியும், அப்போ அந்த நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணி அந்த கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணி உங்களை வந்து கூட்டு போகும், அதுக்கு வந்து H1 கொடுப்பாங்க. அது ஜீன்ஸ் படத்தில் கூட நாசர் வச்சிருப்பாரு, நாசர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 34-35 கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த 35 கோடி பேரில் 50 லட்சம் பேர் இந்தியன்ஸ். ஓகே. அதில் 20 லட்சம் பேர் வந்து பர்டிகுலராக குஜராத்திஸ். இல்லை, இப்போ இதில் வந்து அவங்க சேலரி டேக்ஸும் அவங்க கட்டிட்டு தானே இருப்பாங்க. ஆமாம். இப்போ எப்படின்னா, இப்போ நான் சொல்கிறேன், இந்த H1ல நீங்கள் போகிறீங்க, ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் தான் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். அப்புறம் அக்கௌண்ட்டு நீங்கள் அந்த நாட்டுக்கு போனவொடனே உங்களுக்கு வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் H1ல போனாலுமே சோசியல் செக்யூரிட்டி நம்பர் வாங்கினா உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அதுலேருந்து தான் உங்களுக்கு அக்கௌண்ட் அதில் வந்து கிரெடிட் ஆகும். ஓகே ஓகே. அப்போ அந்த அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிறப்ப இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சிக்கிட்டு தான் சம்பளமே கொடுக்கும். நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு அந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸை கட்டிட்டு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். அந்த சம்பளத்தை வச்சு தான் நீங்கள் அங்கே போனவொடனே கார் வாங்கியிருப்பீங்க, அங்கே போனே வீடு வாங்கியிருப்பீங்க, அதுக்கு லோன் கட்டுவீங்க. ஃபோனுக்கும் நம்ம டேக்ஸ் கட்டிட்டு தான் இருப்போம், எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டணும். ஓகே. இது போக நம்ம ஊருக்கு அனுப்புகிற காசுக்கும் அதுக்கு தான் ரெமிட்டேஷன், பணம் அனுப்புவதற்கான வரி அப்படின்னு ஒரு வரியை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காரு, ஒன் பியூட்டிஃபுல் பிக் பில்லுன்னு ஒரு பேரும் வச்சிருக்காரு. இது ஒரு பேரே ஒரு வித்தியாசமான பேராக இருக்குது. இல்லை, இப்போ இதில் செய்திகளாக பார்க்கும்போது இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு, இந்தியர்கள் என்ன பாதிப்புன்னு அதிகமாக அதை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தான் அவர் போட்டிருக்காரு. ஆனால் இந்தியர்களுக்கு பாதிப்புன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொல்கிறது, இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க தொழில் நாசமாக போயிடுன்னு ஓப்பனாக பேசுறது, இந்த மாதிரி ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியர்கள் மேலே கொஞ்சம் வெறுப்பில் இருக்காரு. இந்தியர்கள் மேலே கிடையாது. இப்போ நம்ம 50 லட்சம் பேர் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, அதை தாண்டி பல்வேறு நாட்டை சேர்ந்தவர் இருக்காங்க, ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, மிடில் ஈஸ்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சிட்டிசனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ட் வராது. அது இப்போ வரைக்கும் அந்த ஆக்ட் கிடையாது. திருப்பி அந்த ஆக்டை கொண்டு வந்தாருன்னா சிட்டிசன்ஸ்க்கு இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ வரைக்கும் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு நீங்கள் எந்த நாட்டுக்கு கவர்னர் பணம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். கிடையாது. நீங்கள் வந்து வேலைக்காக வந்தவர்கள் வந்து வேலைக்காக வந்தவர் இங்கே ஒன்று பணத்தை வைப்பான். ஆமாம். அவனுக்கு விசா காலம் முடிஞ்சுன்னா ஊருக்கு போயிடுவான். ஓகே. அப்போ அந்த காசை வந்து எப்படி அனுப்ப முடியும்? அப்போ நீங்கள் இங்கேயே செலவு பண்ணுங்க அப்படின்றது வந்து இது டபுள் டாக்ஸ் சிஸ்டம் ஆயிரும்னு பல நாடுகளில் இருக்கிறாங்க. இவருடைய கட்சியை சேர்ந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியே வந்து ஒரு 50 ஸ்டேட் இருக்குது. அந்த 50 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய 5 கவர்னர்னா நம்ம ஊரில் முதலமைச்சர் மாதிரி, சிஎம் மாதிரி, அவங்களே ஆப்போசிட் பண்ணுறாங்க. இது டபுள் டாக்ஸு. அவன் வேலை பார்க்குறதுக்கு நம்ம டாக்ஸ் வாங்கிடுறோம், அவன் கார் வாங்கினா அதுக்கு டாக்ஸ் வாங்கிடுறோம், அவன் வீடு வாங்கினா அதுக்கு டாக்ஸ் வாங்கிடுறோம், அவனுக்கு இன்சூரன்ஸுக்கு டாக்ஸ் வாங்கிடுறோம், மெடிக்ளைம் டாக்ஸ் வாங்கிடுறோம், எல்லாம் பிடிச்சிட்டு அவனுக்கு காசு கொடுக்குறோம் சம்பளம். அந்த சம்பளத்துலேயும் நீங்கள் வந்து கை வைக்கிறது வந்து டபுள் டாக்ஸ் சிஸ்டம் மாதிரி வரும். இது வந்து வேண்டான்னு அவர் கட்சியை சேர்ந்த சிலருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது மூலமா எவ்வளோ சம்பாதிப்பாங்க சார், எவ்வளோ கிடைக்கும் அவங்களுக்கு அந்த லாபம்னு சொல்லி இல்லை 5%ங்கிறாங்க. இப்போ 50 லட்சம் பேர் அப்படின்னா இப்போ இந்தியன் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுதுன்னா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய மணியில் எல்லா நாட்டிலையும் இருந்தோ, அமெரிக்காவில் இருந்தோ, லண்டனில் இருந்தோ, ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருந்தோ, மிடில் ஈஸ்டில் இருந்தோ இந்தியாவுக்கு வருது இல்லையா வருஷத்துக்கு, அதில் 27% அமெரிக்காவில் வருதுங்க. ஓகே. இப்போ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மணியில் வந்து ரிசர்வ் பேங்க் வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மணியில் 27% வந்து அமெரிக்காவில் வந்து மட்டும் வருது. ஓகே. டாலர்ஸாக நமக்கு இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் ஆகுது. 5% வரிக்குள்ளே தான் கடந்து வரும். இப்போ வரைக்கும் கிடையாது, இவர் போட்டிருக்காருல. இப்போ அதெல்லாம் சிக்கல். இப்போ இது வரைக்கும் 27% நமக்கு வந்து 5% டாக்ஸ் இல்லாமல் இந்தியாவுக்குள்ள அமெரிக்கன் டாலராக வருது. இப்போ என்னென்னா இந்த வரி போட்டதுலேருந்து அவருக்கு 5% போட்டுரும். அது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ரியா ஜூம் போன்ற ஆப்லாம் இருக்குது, அதில் பணம் அனுப்பலாம். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு மெடிக்ளைம் செலவுக்காக இருக்கலாம், இல்லை அவன் எங்கேயாவது லோன் வாங்கியிருப்பான் அந்த வீட்டுக்கு பணம் கட்டுறதா இருக்கலாம், இல்லை அங்கே யாராவது தங்கச்சி படிக்கிறாங்க ஹாஸ்டலுக்கு பணம் கட்டுறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காரணங்களுக்காக இங்கே பணம் அனுப்புவாங்க மாதம் மாதம். அதுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரியான்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப் மூலமாக பணம் அனுப்புவாங்க. ஜூம்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக பணம் அனுப்புவாங்க. வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, வயசானவங்க, இடம் வாங்கி லோனை கட்டிட்டு போயிருப்பாங்க, அந்த லோனுக்கு மாதம் மாதம் பணம் கட்ட வேண்டியது இருக்கும், இதுக்கெல்லாம் பணம் அனுப்புவாங்க. இதுவும் அந்த வரையறைக்குள்ளே வந்துடும். இப்போ அந்த கம்பெனிஸ்க்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு, அந்த 5% நீ கலெக்ட் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுங்க. அந்த 5% இப்போ கிறிஸ்டி நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, நீங்கள் நான் இந்தியாவில் இருக்கிறேன், எனக்கு ஜூம் மூலியமாக ஒரு $1000 அனுப்புறீங்கன்னா $1000க்கு 5% பிடிச்சி
கம்பெனியில் அந்த ஜூம் கம்பெனி வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் அமெரிக்கனுடைய கருவூலத்தில் கொடுக்கணுன்றான். இப்போ நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் தான் அது. ஆக்சுவலாக மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப் தான் அது. இந்த ஜூமு ரியாலாம் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப். ஆக்சுவலி அது இன்டர்நேஷனல் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப். ஓகே ஓகே. சிம்பிளாக சொல்லணும்னா இன்டர்நேஷனல் கம்பெனி கன்சல்டிங் ஃபீஸ் தாண்டி இது தனியாக இது வேற நம்ம அவன் ஒரு சர்வீஸ் டாக்ஸ் ஆல்ரெடி எடுப்பான். ஓகே. அவன் ஒரு சர்வீஸ் டாக்ஸ் எடுப்பான். நீ அதெல்லாம் மோம்பாடு எனக்கு 5% கலெக்ட் பண்ணி கொடு, இல்லாட்டி நான் உன்னை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோன்னு அந்த கம்பெனிஸுக்கும் சில ஆர்டரை போட்டு வச்சிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன சார்? ட்ரம்போட நோக்கம் அதாவது வெளிநாட்டு எங்கள் அமெரிக்கன் டாலர் வந்து வெளியே போகக்கூடாது, இங்கே தான் செலவு பண்ணு, நீ சம்பாதிக்கிற காசு இங்கே செலவு பண்ணா. ஏற்கனவே 2011 சவுதியில் இதே மாதிரியான ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. டாக்ஸ் கொண்டு வரவுடனே அங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் 50-60% மேலே வெளிநாடு சேர்ந்தவங்க தான். அங்கே பெரிய பெரிய ஹை ஆஃபீஸியர்லாம் நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போகிறோன்ற மாதிரி ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணோன்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ இதை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த 2 ஹவுஸ் இருக்குது, செனட்டர் ஹவுஸு, அப்புறம் வந்து இது 2மே இருக்குது, மேல் சபை இருக்கும், கீழ் சபை, அப்புறம் ஜனாதிபதி. 3லையுமே வந்து என்னென்னா இப்போ ரிப்பப்ளிகன் பார்ட்டி ட்ரம்ப் இருக்கக்கூடிய கட்சி வந்து மெஜாரிட்டியாக இருக்குது, ஃபுல் மெஜாரிட்டியாக இருக்குது. ஈஸியாக வந்து அதை வந்து கொண்டு வந்துடுவாங்க. இப்போ அது வந்து ப்ரப்போசலில் இருக்குது, விவாதங்களில் இருக்குது. ஜூலை மாதத்துக்குள் இது வந்து சட்டம் ஆகிவிடும், உறுதியாக சட்டம் ஆயிரும். ஏன்னா 2 அவையிலும் அவர் மெஜாரிட்டி இருக்கிறனால கொண்டு வந்துடலாம். அப்போ இப்போ என்ன சொல்கிறாங்க, HM இருக்கக்கூடிய அவங்க மணி சேவிங் போட்டு வச்சுருப்பாங்க பணத்தை. அப்போ அதுக்கு இந்த ஜூலைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பணத்தெல்லாம் இந்தியாவுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சில பொருளாதார நிபுணர்கள் இப்போ சில ஆர்டிகல்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஜூலைக்குள்ளே அங்கே இப்போ HM இருக்கிறீங்க, உங்கள் பணம் அங்கே இருக்குது, ஒரு $1,00,000 இந்தியா அமெரிக்காவில் போட்டு வச்சுக்கணும், நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, மாதம் பணம் அனுப்ப வேண்டியது, லோன் அனுப்ப வேண்டியது இருக்குன்னா அந்த பணத்தை எடுத்து முதல்ல லோன் அடைச்சிருங்க. ஏன்னா அடுத்த அனுப்புறப்ப 5% டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்க ஒரு அமௌண்ட் எடுத்து பேங்க்கில் போட்டு அவங்க மாதம் இங்கே வாங்கிக்கிறதுக்கு மாதிரி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியான சில அட்வைசஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய எழுதி ஆர்டிகளும் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆக்ட். இல்லை சார், இந்த விசா மாறுதலாக இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க தங்குறதுக்கான அந்த ஒரு விஷயங்களை மாற்றினாங்க, பேங்க்கில் சில நிபந்தனைகளை கொண்டு வந்தார். தொடர்ந்து வந்துட்டு அமெரிக்கர்களை தாண்டி அமெரிக்காவில் யாரும் வாழக்கூடாதுன்ற மாதிரி தானே இருக்குது. ஆமாம், அவருடைய எண்ணமே அதுதானே. அமெரிக்காவுக்கு மட்டும்தான். உலகத்தின் மிகப்பெரிய குடிமக்கள் வந்து அமெரிக்கன் மக்கள் தான். உலகத்தின் மிகப்பெரிய வல்லமை மிக்க பணம் வந்து டாலர் தான், அமெரிக்கர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட். அதை நோக்கி தான் அவர் போகிறார். தீர்மானிக்கக்கூடிய இடங்கள்ல நாங்கள் இருக்கிறோம். நேரடியாக வெளியே போன்னு சொல்லாமல் இதெல்லாம் வந்து கொடுக்குற சமிக்கைகள் மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஆல்ரெடி அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஆள் எடுக்காதீங்க, அவுட் சோர்ஸ் வெளியே இந்தியா அமெரிக்கன்ஸுக்கு வேலையை கொடு, வெளியிருந்து ஆள் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் ஏற்கனவே போட்டுருக்காரு. அப்போ இந்த அமெரிக்க மாப்பிள்ளைன்ற கான்செப்டே வராது இல்லை சார். அமெரிக்காவை தாண்டி நமக்கு எத்தனையோ நாடுகள் இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் வேகப்பட்ட நாடு இருக்குது. அமெரிக்கா இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மள மாதிரி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது. அவன் 5 நாளைக்கு வேலைக்கு போவான், மண்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் தான் வருவான், ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி போயிடுவான். நம்மள மாதிரி ஷார்ப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டானே. அதனால தான் நம்மளை தேடி கூப்பிட்றான். அவனுக்கு நம்ம கூப்பிடணுன்னா இதா நம்மளை வச்சு அவனுக்கு ஆதாயம் இருக்க போய்த்தெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை கூப்பிட்றான். இவன் பிரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணுறான், நேரம் காலம் பார்க்காம ஒர்க் பண்ணுறான், ஸ்மார்ட்டாக இருக்கிறான், வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்றான், நமக்கு இவனை வச்சு பயன் இருக்குங்கிறதுனால கூப்பிட்றான். ஏன் அவனுக்கு அமெரிக்கன் அதுக்கும் செக் வச்சா எங்கே போகிறது? இப்போ இது ஒரு உள்ளுக்குள்ளே பிரச்சனை போகும். சில நிறுவனங்கள் போய் அவர்கிட்ட பேசும். இப்போ ஆல்ரெடி அவர் ஆட்சிக்கு வந்தவொடனே ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டார். அவுட் சோர்ஸ் வெளியே எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2% டாக்ஸ் போடுவேன்னு போட்டார். அதுவே ஆல்ரெடி ஒரு செக்கு. அதற்கு பிறகு பணம் அடிச்ச பணத்தை கொண்டு போய் வெளிநாட்டுக்கு உங்கள் ஊருக்கு கொண்டு போனால் அதுக்கு ஒரு டாக்ஸு. அப்படிங்கிற ஒரு டாக்ஸ்லேயே ஒரு பெரிய ஒரு வார்த்தை யுத்தத்தை நடத்திட்டு இருக்காரு, வார் நடத்திட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அந்த HM இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு இது நிற்காது. இது நிறையா விவாதங்கள் போகிறப்ப அதை ஏதாவது ஒரு இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மறுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதை ட்ராப் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்னன்னா 2 அவையிலையும் அவர் மெஜாரிட்டி இருக்கிறதுனால அது கண்டிப்பாக அதை பாஸ் பண்ணிடுவாருங்கிறாங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே பணங்கள்னா வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஊரில் கொண்டு வந்து சேஃப்டியாக இப்போயே வந்துட்டிங்கன்னா அந்த 5% டாக்ஸ் இருக்காது. ஓகே. இல்லை, வாக்குறுதிகள் நிறையா கொடுத்தாரு ட்ரம்ப்பு. ஸோ அதை தான் செயல்படுத்திக்கிட்டே வராரு அப்படின்னு சொன்னாங்க. ரீசெண்டாக அந்த மாணவர்களை வந்துட்டு அனுப்பும் போது இந்த கையில் விலங்கு போட்டதெல்லாம் பெரிய அளவு ட்ரம்ப்பை கொண்டாடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதனால் ஆதரவு அதிகமாகுமா அவருக்கு அங்கே? ஆமாம், அங்கே இருக்கிற சிட்டிசன் நோக்கி தானே போகிறாரு. அங்கே இருக்கிற சிட்டிசனுக்கு வந்து என்னென்னா இப்போ ஸ்டூடெண்ட் விசாலாம் போகிறானுங்க. ஆமாம் சார், நான் எல்லாரையும் சொல்ல முடியாது. அதில் சில பேர் பண்ணுற தவறுகளும் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட் விசான்னு போயிட்டு அவன் மனிதாபிமான அடிப்படையில் நீ ஒரு பார்ட் டைம் வேலை பார்த்துக்கங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு கொடுக்குறான். அவங்களுக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி கார்டே கொடுக்குறான். ஓகே, நீங்கள் காலையில் யூனிவர்சிட்டிக்கு போ, சாயங்காலம் ஒரு 5 hours ஏதாவது ஒரு பர்கர் கிங்லேயோ ஒரு கேஸ் ஸ்டேஷன்லையோ இதெல்லாம் அவனுக்கு ஒர்க் பண்ணிக்கணும்னு ஒன்று கொடுக்குறான். இவனுங்க அதை பயன்படுத்திக்கிட்டு காலேஜுக்கே போகிறதில்ல.
ஃபுல்லாக அந்த வேலையை ஃபுல்லாக வேலையை பார்க்குறது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தோமா, ஒரு மணி நேரத்துக்கு என்ன ஒரு $10 கிடைக்குதா, 8 மணி நேரத்துக்கு $80 கிடைக்குதா, வாரத்துக்கு இவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்னு காலேஜுக்கே போகிறதில்ல. இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவே ஸ்டூடெண்ட் விசாவில் போய் பெரும்பாலானவர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி போகிறவங்களுக்கு பெரும்பாலும் வந்து அண்டர் த டேபிளில் வாங்குவாங்க, டாக்ஸ் போகாது. இப்போ நீங்கள் அங்கே அந்த நாட்டு சிட்டிசனாக இருக்கீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் $10 கேட்பீங்க, இவன் $5 அதை பார்ப்பானே, இவனுக்கு தான் எதுவுமே தேவையில்லையே. ஓகே, அப்படிங்கும்போது உள்ளூர் மக்களுக்கு வேலைக்கு போகுது. இது டாக்ஸ்லையும் வராது. இது வந்து அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, கனடாவிலையும் இந்தியாவுக்கான ஸ்டூடெண்ட் விசாவை கேன்சல் பண்ணிடுறாங்க. போய் வேலைக்கு அது குறிப்பாக வந்து குஜராத்தியை தான் நிறையா போகிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த அமெரிக்கன் இந்தியன் பாப்புலேஷனில் 50%, 50 லட்சத்தில் 20 லட்சம் பேர் வந்து குஜராத்தி இருக்காங்க. குஜராத்தி வந்து காலங்காலமாக இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நேற்று கிடையாது. அதாவது 2 தலைமுறை 3 தலைமுறை கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்கு, கன்வீனியன்ஸ் ஸ்டோரு, அது மாதிரி நிறையா பிஸ்னஸ் வந்து லாட்டாக பண்ணிட்டு இருக்கவங்க வந்து குஜராத்தி தான். எல்லா விதமான தொழிலும் குஜராத்திகள் அமெரிக்காவில் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அப்போ அங்கே என்னென்னா அவங்க சொந்தக்காரன் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு கேட்டகரியில் விசா போட்டு கொண்டு போய் இறக்கி விட்டு பீட்டா கடை போடுறது எல்லா வேலையும் பண்ணுறாங்க. பட்டேல் ஸ்டோர்னு அங்கே இப்போ ஏகப்பட்ட பட்டேல் ஸ்டோர்ஸு, பட்டேல் கேஸ் ஸ்டேஷன்ஸு, பெரிய பெரிய பிஸ்னஸ். இந்தியன்ஸுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அரிசி, பருப்பு, கோதுமை லாட்டாக எடுத்து வந்து அங்கே அந்த 50 ஸ்டேட்டுக்குமே அவங்க தான் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் பேர் பஞ்சாப்லேருந்து போகிறாங்க, அவங்கெல்லாம் அந்த ட்ரக் ஓட்டுறாங்க. ட்ரக்கு வந்து அது 50 ஸ்டேட், இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு சரக்குகளை கொண்டு போகிறது, வைக்கிறது, கனடாவில் வந்து ஃப்ரூட்ஸ் கொண்டு வரது, வெஜிடபிள்ஸ் கொண்டு வரது, அந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஒரு 5 வருஷம் to 7 வருஷம் அங்கே இருந்தால் சிட்டிசனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்குது. அவன் கரெக்டான அந்த இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிட்டிசனாக இருந்தால் சிட்டிசன் கொடுத்துருவோம். ஓகே. இப்போ சிட்டிசனோட இதெல்லாம் நிறையா ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காங்க. முதல்லலாம் ஒரு 5 வருஷம் to 7, முதல்ல 5 வருஷம் இருந்துச்சு, அப்புறம் 7 வருஷம் ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 7 வருஷம் இருந்தீங்க, சிட்டிசன் அப்ளை பண்ணீங்க, உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பான், உங்களுடைய கிரைம் ரெக்கார்டை பார்ப்பா, எதுவுமே இல்லை நல்லா கிளியராக இருக்குது, உங்களால் மாதம் உங்களுக்கு வரி வருது, டாக்ஸ் கட்டுறது. இப்போ நீங்கள் கிறிஸ்டி வந்து அமெரிக்காவில் இருந்தால் அந்த நாட்டுக்கு பயன் அப்படின்னா உங்களுக்கு சிட்டிசன் கொடுத்துருவோம். உங்கள் இந்தியன் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு அந்த நாட்டினுடைய உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு நீங்கள் நாட்டினுடைய குடிமக்கள் ஆயிரலாம், ஓட்டு போடலாம். ஆனால் எலெக்ஷன் நிற்க முடியாது. பாண்ட் சிட்டிசனாக இருந்தால் தான் எலெக்ஷன் நிற்க முடியும். அந்த மாதிரியான ரூல்ஸ் ஆயிடலாம். அந்த மாதிரி காலம் ஒரு பெரும் பரம்பரையாக வந்து குஜராத்தியில் இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா சாஃப்ட்வேர் ஃபீல்டில் பெரிய அளவில் கொடி கட்டி பறக்கிறாங்க. தமிழ்நாட்டை காட்டிலும் ஆந்திரா பீப்புள்ஸ் தான் நீங்கள் ஆந்திரா ஐடி எம்ப்ளாயிஸாக வந்து இன்றைக்கி கொடி கட்டி பறக்கிறாங்க. எல்லாருக்குமே ஹெச்எம்ல இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய இது. அப்புறம் ஒன்று வேலையும் பண்ணுவாங்க. நம்ம ஹெச்எம்ல போகக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒய்ஃப் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வீட்டுக்கு கூட்டு போகிறது, டிபெண்டட் விசாவில் கூட்டு போவாங்க. அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் இவருடைய மனைவி அப்படிங்கிறதுக்காக விசா கொடுப்பான். இவன் என்ன பண்ணுறான், நம்மளால் அங்கே போயிட்டு ஒய்ஃபுக்கு அங்கேருந்து ஜாப் எடுத்து வீட்டில் வச்சு பண்ணுறது. இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அமெரிக்கன்ஸ் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. ஏற்கனவே ஒரு ஸ்கேம் ஒன்று அதை பற்றி பேசியிருந்தோம். ஆப்பிள் கம்பெனியில் ஒரு பெரிய ஸ்கேம் அடித்து அதில் மாட்டி ஒரு 1000 பேருக்கு மேலே தூக்குறாங்க. அது மாதிரி நம்ம ஆட்கள் மேலேயும் சில தவறுகள் இருக்குது. எல்லாரையும் சொல்லலை, ஒழுக்கமாக வேலை சில பேர் வந்து ஒரு சில பேர் அதிக ஆசையினால் பண்ணுற வேலை வந்து அவன் வந்து அவனுடைய மனிதாபிமானத்தை டச் பண்ணி பார்த்தவொடனே அவன் சுதாரிச்சிட்டான். இப்போ இந்த ரெமிடேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது பூவர் கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு அது நாட்டுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கொடுத்துட்டு போங்க. இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரினா அவன் வந்து சம்பாதிக்கிறீங்க, கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல. உனக்கு என்ன நல்லா இதுதான் பெரிய அண்ணனாப்பா, உலகத்துக்கே நீங்கள் தான் பெரிய அண்ணன், எல்லா பஞ்சாயத்தையும் நீங்கள் தான் நிப்பாட்டுறீங்க. இல்லை, இப்போ நிறைவாக அதுதான் நான் கேட்கலான்னு நினச்சேன். இப்போ நம்ம இந்தியா, பாகிஸ்தான் இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், உக்ரைன் வாராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் மத்தியஸ்தம் பண்ணுறது. இன்னொன்று, இப்போ இந்தியாவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்கன்னு ஓப்பனாக சொல்கிறதா இருக்கட்டும், மேலே ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நான் வந்து வரி போடுவேன், நான் என்ன வேணாலும் அறிவு போடுவேன், நீங்கள் எல்லோரும் கேட்டு தான் ஆகணும்னு சொல்கிறது எங்கே சார் போயிட்டுருக்கு அமெரிக்கா? நான் தான் வல்லரசு, நான் சொல்கிறது தான் கேட்கணும். நான் ஒரு ஃபோன் கால் பண்ணேன்னா உக்ரைன் ரஷ்யா வாருன்றோம். இல்லை, எங்கேயுமே ஆப்போசிட் குரலே இல்லை. இப்போ நம்ம இதுலேயுமே சொல்கிறாரு, சொன்னோன்னே இங்கே பாஜகலேருந்து கங்கனா ரனௌத் ஒரு ட்வீட் போடுறாங்க, உடனே டெலிட் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அதுதான் பக்கத்தில் சைனா கண்ணில் விரல விட்டு ஆடிட்டு இருக்கானே, அவனுக்கு 2 பேருக்குள்ள தான் போட்டி. சைனாக்காரன் என்ன பண்ணுறான், தங்கமும் பெட்ரோலும் வந்து டாலரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த உலக நாட்டினுடைய வர்த்தகத்தை தீர்மானிக்கிறது வந்து 2 விஷயம் தான். ஒன்று பெட்ரோல், ஒன்று கோல்டு. இந்த 2ஐயும் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து டாலர். இவன் சைனாக்காரன் சொல்கிறான், என்னுடைய அமௌண்ட்டில் என்னுடைய மணியில் ஃபிக்ஸ் பண்ணுறான், என்னுடைய மணியில் ஃபிக்ஸ் பண்ணி என்னுடைய மணியில் வாங்குன்றான். இப்போ 2 பேத்துக்குள்ள போட்டியே தான். இப்போ இந்த டாலரில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த சிஸ்டம் மாறிடுச்சுன்னா அவன் சொல்கிற யாருமே கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான். நீ என்ன சொல்கிற, நீ நானும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அதுதான் வந்து விட்டு கொடுக்கக்கூடாமல் இருக்கணும், அதை வந்து விளையிடக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். மீண்டும் நாங்கள் தான் வல்லரசு, நாங்கள் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பான்மையோடு தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.